எனதருமை சிசி நியூஸ் தமிழுடைய நேயர்களே, அறிய வேண்டிய அவசியன்மை செய்தியில் இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லாத பட்சத்திலும் 4 பேர்த்தோட பகிர்ந்துக்குங்க. யாரோட பகிர்ந்துக்கிறீங்கன்னா, விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, நலிந்த விளையாட்டு வீரர்கள் யார் யார், அவங்களுக்கு என்ன இது பலன் தரப்போகுது அப்படிங்கிறத உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் நல்லா இருந்தால் தான் அவங்கள பார்த்து 4 பேர் விளையாட்டு வீரராக வருவாங்க. பல திறமைகள் மேலோங்கும். நம்ம நாடும் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்கில் நிறையா தங்கங்கள் என்ன பண்ணுங்க வெல்லும். இதை செய்யலைன்னா என்ன ஆகுனா, விளையாட்டை கற்றுக்கிட்டால் என்ன ஆகு, கடைசியில் கஞ்சி கூட குடிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டோம். அப்படின்னா அதாவது விளையாட்டு வீரர்கள் அப்படி ஆயிட்டாங்கன்னா பெற்றவங்களே என்ன பண்ணுவாங்க, விளையாண்டு என்னடா கிடைக்க போகுது, போய் வேறு ஏதாவது பாரும்பாங்க. ஸோ மற்ற வேலைகளும் முக்கியம்தான், அதே மாதிரி விளையாட்டுத்துறையும் முக்கியம். அது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்படி இருக்கிற தருணத்தில் இந்த செய்தி உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஸோ தவறாமல் 4 பேர்த்தோடு கொண்டு போய் சேர்த்துங்க. இது வந்து தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். ஸோ அதை தெளிவாக படிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். நலிந்த விளையாட்டு வீரர்களுக்கு மாதம் ரூ. 6000 ஓய்வூதியம், விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மாதம் 6000 ரூபாய் வந்து ஓய்வூதியம் கிடைக்க போகுது நலிந்த விளையாட்டு வீரர்களுக்கு. ஆனால் அதுக்கு சில கிரிட்டீரியா வச்சுருக்காங்க. என்னென்ன, இந்தந்த இதெல்லாம் இருக்கிறவங்க பலனடையலாம் அப்படின்னு. ஸோ அதையும் ஒவ்வொன்றா படிக்கிறேன். தமிழ்நாடு விளையாட்டு ஆணையம் சார்பாக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் குறிப்பிடத்தகுந்த வெற்றிகளை பெற்று தற்போது நலிந்த நிலையில் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும். முதல் கண்டிஷன். ரெண்டாவது, சர்வதேச தேசிய அளவில் முதல் 3 இடங்கள் பெற்றவர்கள் அல்லது போட்டிகளில் பங்கேற்றிருத்தல் வேண்டுங்கிறது தான். அது கொஞ்சம் தவறலா தமிழ் வந்திருக்கும் போல் இருக்கு, விட்டுருவோம். அடுத்து மூன்றாவது, இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய சம்மேளனங்களால் நடத்தப்பட்ட போட்டிகளில் தேசிய சர்வதேச அளவில் முதல் 3 இடங்கள் பெற்றவர்கள் அல்லது போட்டிகளில் பங்கேற்றவர்கள். மூன்றாவது கண்டிஷன் முடிஞ்சதுங்களா? நாலாவது தான் முக்கியம், நோட் பண்ணிக்கங்க. ஏப்ரல் 2025 அன்று 58 வயது பூர்த்தியடைந்தவர்கள் தகுதியானவர்கள். கடந்த ஏப்ரல் மாதம் முடிஞ்சு இல்லைங்களா, இந்த 2025 வருடம், அதில் அதாவது அந்த நாளில் 58 வயது பூர்த்தி அடைந்திருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள் அப்படிங்கிறாங்க. வேறு திட்டத்தில் ஓய்வூதியத்தில் விண்ணப்பிக்க இயலாது. அதாவது வேறு ஓய்வூதியம் பெறவங்க இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது. யாராவது இந்த முதியோர் அது இதனால இருந்தீங்கன்னா அந்த ஓய்வூதிய பென்ஷனு மற்ற ஏதாவது ஒரு திட்டத்தின் கீழே பென்ஷன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு விண்ணப்பிக்க முடியாதுங்கிறாங்க. ஸோ வயது 58 இருக்கணும், வேறு ஏதாவது திட்டத்தில் நீங்கள் ஓய்வூதியம் பெற்று இருக்காமல் இருக்கணும். விண்ணப்பம் எங்கே போடுறதுன்னு பார்த்துலாங்களா? விண்ணப்பங்களை https அந்த செமிகோலன் / எல்லாம் போட்டு sdat.tn.gov.in இதை நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் இணைச்சிட்றேன் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யலாம். அதாவது விண்ணப்பத்தை அந்த அட்ரஸ்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி 31/7/2025 இப்போ 6வது மாதம் 1ஆம் தேதி இந்த காணொலி எடுத்துட்டு இருக்கிற தருணத்தில். ஸோ இன்னும் என்ன இருக்குங்க, 6, அடுத்த மாதம் 1 இருக்கு, 7 மாதம். சரிங்களா? ஸோ 31/7/2025 தங்களது மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க, தவறுதலாக இருந்தாலும் மாற்றிக்கங்க. நான் சொல்கிற அட்ரஸ் ஏதாவது, ஏன்னா தகவல் உண்மை 100% அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இணையதளத்திலிருந்து வந்திருக்குது. என்னதுங்க, DIPR தமிழக அரசுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் வந்திருக்கக்கூடிய பதிவு. நான் இப்போ சொன்னது அதில் சிறு தவறு இருக்கு, திருத்திக்கிறேன். என்னதுங்க, 31/7/2025னா இப்போ வந்து 1/7 பிறந்துருச்சு. ஸோ இன்னையிலிருந்து சரியாக 30 நாள் தான் இருக்கு. நான் கூட 6வது மாதம் நினச்சிட்டேன், இல்லை இப்போ நம்ம 7வது மாதத்தில் இருக்கிறோம். இந்த காணொலி எடுக்கிறது 7வது மாதம் 1ஆம் தேதி தான். அதையும் திருத்திக்கிறேன் நான். சரிங்களா? நம்மக்கிட்ட எடிட்டிங் வசதியெல்லாம் இல்லை, ஸோ புரிஞ்சுக்கங்க. ஸோ அதனால் ஒரே டேக்கு தான் வரும். 31/7/2025 தங்களது மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ பதிவிறக்கம் செய்ய வேண்டிய வெப்சைடு கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். சரிங்களா? அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பூர்த்தி பண்ணி இந்த தகுதியெல்லாம் உங்களுக்கு இருந்தால் அப்ளை பண்ணி மாதம் 6000 ரூபாய் ஓய்வூதியம் வாங்குங்க. விளையாட்டுத்துறையில் நீங்கள் சாதித்ததுக்கு இது அரசாங்கம் தரக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி எந்த தரப்பும் சாராமல், மத்திய மாநில அரசுகள்னு எந்த வித்தியாசம் இல்லாமல் எந்த தரப்பும் சாராமல்
அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகள். இந்த மாதிரி செய்திகளை பெருமளவு வெளியே பெரிய ஊடகங்களால் எடுத்து பேசப்படாது. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய டிஆர்பி ரேட்டை தரப்போறதில்ல, ஹைப்பை தரப்போறதில்ல, விளம்பரதாரர் வரப்போறதில்ல. ஸோ நம்ம அதையெல்லாம் எதிர்பார்த்து பயணிக்கிறது இல்லை. அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகள், இந்த மாதிரி விஷயங்களும் மக்களுக்கு போய் சேரணும். இந்த மாதிரி திட்டங்களும் வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக விளையாட்டுத்துறை அழிந்து போயிடக்கூடாது. ஏன்னா விளையாட்டு சரியாக ஒவ்வொருத்தரும் அந்தந்த சின்ன வயசில் நல்லா விளையாண்டு ஆரோக்கியமான உடலை உருவாக்குனாங்கன்னா தான், அதாவது வளர்த்தெடுத்தாங்கன்னா தான் வருங்காலம் அவங்களுடைய ஆயுள் வரைக்கும் அவங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும், நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும். ஸோ இந்த செய்தியுடைய முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கு புரியும். சாதாரணமாக ஓய்வூதியம் நினைச்சிடாதீங்க. இந்த துறை சார்ந்தும் நம்ம திறனை வளர்த்து கொண்டா அதற்கான பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத இந்த உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்தணும். குறிப்பாக நம்ம தமிழகத்துக்கும் இந்தியா ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்தணும். அப்போனா தான் விளையாட்டு துறையில் ஒவ்வொருவரும் ஈடுபாடோடு வந்து தங்களுடைய திறனை வளர்த்துக்குவாங்க. ஸோ நீங்கள் கூட நிறைய பேருக்கு ஆதங்கப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு முறை ஒலிம்பிக் பட்டியலில் பதக்கத்தை பார்க்கல, அதாவது நாடுகள் அடைந்த நிலையை பார்க்கல நம்ம நாடு எங்கே இருக்குதுன்னு. அதுலேயும் தங்க பதக்கம் வென்ற பட்டியலில் பார்த்தீங்கன்னா பல நாடுகள் இருக்கும். நம்மளோட எவ்வளவு பின்தங்கி இருப்போம். 1, 2 தங்கம் வென்றாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு தூரம் கொண்டாடுறோம். அதில் ஒன்றும் நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது பத்தாது. 140 கோடி மக்கள் இருக்காங்க. இதில் வெறும் நம்ம 7வது இடம், 15வது இடம், 20வது இடம் வாங்கி என்ன பிரயோஜனம்? நம்ம தான் நம்பர் 1 இருக்கணும். ஏன்னா அவ்வளவு மக்கள் தொகை இருக்குது, அவங்ககிட்ட அவ்வளவு திறன் இருக்குது. ஆனால் அந்த துறையில் மக்கள் நாட்டம் செலுத்துவதில்லை. காரணம் அதுக்கு பல விஷயங்கள் இங்கே இருக்குது. சர்வதேச சதி வரைக்கும் இருக்குது. ஆனால் அதை மீறியும் விளையாட்டு துறையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாட்டம் செலுத்தி என்ன பண்ணணும்? திறமையை வளர்த்து கொண்டு வரணும்னா விளையாட்டுத்துறையை கற்றுக்கிட்டாலும் ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும். இந்த ஓய்வூதியம் மட்டும் இல்லாமல் இன்னும் வேலை வாய்ப்பு கூட இருக்குது. விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்குறவங்களுக்கு ஸ்பெஷல் கோட்டா கூட இருக்குது. வேணா அது சம்மந்தமாக செய்திகள் வரையிலையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எந்தெந்த விளையாட்டுத்துறை சார்ந்தவங்களுக்கு என்னென்ன மாதிரி கோட்டா இருக்குது, மத்திய அரசு வேலை வாய்ப்புகளில், மாநில அரசு வேலை வாய்ப்புகளில் என்னென்ன இருக்குங்கிறத பகிர்ந்துக்கிறேன். உங்கள் குழந்தைகள்கிட்ட பார்க்குற பெற்றோர்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள், உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது விளையாட்டு திறன் இருந்தால் தவறாமல் அதையும் ஊக்குவிச்சுட்டு அதோட படிப்பையும் சொல்லி கொடுத்து கொண்டுட்டு வாங்க. விளையாட்டு எப்படி சொல்லுதுங்க, கற்றுக்கிட்டா அதனாலையும் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், எந்த தரப்பும் சாராமல். இப்போ இது தமிழக அரசு முன்னெடுத்திருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு கட்சிக்கோ இல்லை மத்திய அரசு தொடர்பான செய்திகள் வரையில் நம்ம அந்த கட்சிக்கோ ஆதரவு நினச்சிடாதீங்க. இதே இடத்துல இதே தமிழக அரசில் நாளைக்கு வேறொரு கட்சி வந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு அவ்வளோதான், நம்மளை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு அவ்வளோதான். அதில் வேறு எந்த கட்சி வந்து ஆட்சியில் அமர்ந்தாலும் அவங்க செய்யக்கூடிய திட்டங்கள் இந்த மாதிரி மக்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருந்தால் அவங்க முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி தான் பல திட்டங்கள் இது வரைக்கும் வச்சுருக்கேன். அதுக்கெல்லாம் பார்த்து ஆதரவு கொடுத்தவங்க இதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இன்னும் உங்களோட ஆதரவு பெருக பெருக இந்த சேனலுக்குன்னு தனியாக பல கட்டமைப்புகள் உருவாக்கி இன்னும் நிறையா எடிட்டிங் எல்லாம் நம்ம உருவாக்கிக்கிட்டு உங்களுக்கு பல விஷயங்கள் புரிகிற மாதிரி, இப்போ நான் பேசின விஷயங்கள் எல்லாம் கீழே ஸ்க்ரோலிங் வர்ற மாதிரி, இந்த இணையதள முகவரியெல்லாம் மேலே வந்து போகிற மாதிரியெல்லாம் வருங்காலத்தில் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஆதரவு அள்ளி கொடுங்க. அதற்குன்னு சொல்லிட்டு நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெம்சி குரு, சிசி நியூஸ் தமிழுக்காக.